வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நாளைக்கு மாமல்லபுரத்தில் விஜய் ஆறுதல் கூறுறாரு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் பல குடும்பங்களை இன்றைக்கி கடத்தி வைத்துள்ளார்கள். அவர்களை காணவில்லை, விஜயை பார்க்க வரமாட்டாங்க அப்படின்னு இன்றைக்கி ஒரு தகவல் வரும்போது இன்றைக்கி நிறைய பேர் கொஞ்சம் அதிர்ச்சிலாம் ஆக மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே யார் பண்ணுவாங்கிறது மக்களுக்கு தெரியும். நீங்களே சொல்லுங்கள். அப்படி ஒரு வேளை அவங்க வராமல் இருந்து இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் பங்கேற்கலை அப்படிங்கும்போது விஜய் அவர்களை பார்க்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை இன்றைக்கி ஒரு சில பேரில் பல பேர் இந்த விஷயத்தை பெருசாக ஊதி பார்க்க போகிறாங்க. இதை இன்றைக்கி தமிழக மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் அரசியலே பண்ணாமல் ஒரு மாதம் இருந்தாலும் விஜய் அண்ணா மறுபடியும் முதலமைச்சர் ஆகணும்னு பல கோடி பேர் நினைக்கிறாங்க. உண்டா இல்லையா? நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் மாமல்லபுரத்தில் பார்க்குறது சரியாக தப்பானா என்னை பொறுத்த வரையில் தவறு தான். ஏன்னா நீங்கள் அங்கேருந்து ஒருத்தரை கூட்டு வர்றது அப்படிங்கிறது அது சரியான விஷயமா இருக்காது. கஷ்டம் இருக்கும். விஜய் அவர்களுக்கு பல சங்கடங்கள் இருக்குது, நமக்கு புரியுது, அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஏன்னா சாதாரணமாக விஜய் மாமல்லபுரத்தில் பார்க்குறாரு, நம்ம ஈஸியாக சொல்கிறோம். ஆனால் அதில் உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய அதிகார மையங்கள், ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸரு, அமைச்சர், எம்எல்ஏ, கவுன்சிலரு, ஒட்டுமொத்த நிர்வாகம், இது எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. இந்த எல்லா நிர்வாகத்தையும் மீறி நீங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் மாற்று கருத்தெல்லாம் நமக்கு இல்லை. ஆனால் நம்ம என்னென்னா எல்லாத்தையும் தாண்டி என்ன தான் இருக்கட்டுங்க, அது கொஞ்ச நாள் கழித்து கூட அங்கே போய் பார்க்கணுங்க, அவங்கள கூட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு விஷயம் நடந்து போச்சு. நீங்கள் மோதுறவங்க எல்லாருமே யோக்கியமானவர்கள் அல்ல. அப்போ யோக்கியமானவர்கள் அல்லாதவர்களுடன் நீங்கள் மோதும் போது அவங்க ரேஞ்சில் தான் நம்ம திங்க் பண்ணணும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி காவல்துறைகிட்ட அனுமதி கேட்டிருக்கீங்க, ஒரு அறிக்கை விட்டுருக்கணும். நீங்கள் காவல்துறைகிட்ட நாங்கள் அனுமதி கேட்டிருக்கோம், இதுவரை அனுமதி கொடுக்கல. பாருங்கள், நாங்கள் இந்த மண்டபத்தெல்லாம் விசாரிக்கணும், எந்த மண்டபத்தையும் திமுக கொடுக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லணும். நீங்கள் என்ன சொல்லுங்கள், நான் சொல்கிறது சரியா இல்லையா? நீங்களே உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். விஜய் அவர்கள் கூட சொல்லணும், 2ஆம் கட்ட தலைவர்கள் ஐயா பாருங்கள், கரூருக்கு நாங்கள் போகணுங்கிறது தலைவர் ரொம்ப சொல்லிகிட்டு இருக்கார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து யாருமே எங்களுக்கு முறையான தகவலே கொடுக்க மாட்டுறாங்க. இன்னும் 2 வார்த்தை சேர்த்து கூட சொல்லுங்கள். வர வேணாங்கிறாங்க சார், சொல்லுங்கள். அவங்க சொல்கிறாங்கள ஆதாரம் எல்லாம் நீங்களும் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் மாமல்லபுரத்துக்கு கூப்பிட்றீங்கன்னு தெரிஞ்சு ஒரு 4-5 குடும்பத்தை தூக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, தூக்க தான் செய்வாங்க சார். இதை செய்யலைன்னா தான் 10 ரூபா நம்ம யோசிக்கணும். 10 ரூபா இதெல்லாம் செய்யும். அந்த மாவட்டமே அவர் கண்ட்ரோலு. அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி அரசியல் பண்ண முடியும்? என்ன ஒன்று, அவர்கள்ட்ட செல்வாக்கு இருந்தாலும் மக்கள் செல்வாக்கு உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் உங்களை பார்த்து அவங்க மிரட்சி அடைகிறாங்க. இப்போ என்ன நடக்கும் அடுத்து? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிபிஐ என்கொயரியில் விஜய்க்கு பாதகமாக வரப்போகுது, விஜய்கிட்ட மாட்டிட்டாங்கன்னு சமூக ஊடகங்களில் சொல்கிறாங்க. மாட்டினது விஜயா இவங்களா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தெரியும். அதை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இப்போ மாமல்லபுரத்தில் அவர் ஆறுதல் கூப்பிட்றாரு அப்படிங்கும்போது இதை அடுத்த நாள் அன்னையிலேருந்தே பாருங்களேன், இன்றைக்கி மீடியாவில் மொத்தமாக பேச ஆரம்பிப்பாங்க. 2-3 நிறையா குடும்பம் வரல, என்னங்க அது, அவர் அங்கே உட்காந்துட்டு எங்களை கூப்பிட்றாரு, பாதிக்கப்பட்டது நாங்கள், என்னங்க அநியாயம் இது அப்படின்னு பேச வைப்பார்கள். ஏன்னா இதுவரை பேசவில்லை, இதுக்கு மேலும் பேச மாட்டாங்க நிச்சயம் இல்லை. ஏன்னா எல்லாரையும் சில விஷயத்துக்கு சில பேர் அடங்கித்தான் போவார்கள். சொல்லுவாங்கள்ல, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குப்பா அப்படின்ட்டு, அந்த விலையெல்லாம் கொடுப்பாங்க. நாட்கள் ஆக 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 எல்லாம் மாறும். இன்றைக்கி உங்களுக்கு ஈரோட்டில் மக்களை பட்டியல் அடித்து எப்படி ஓட்டு வாங்கினாங்கிறது தெரியும். அதை யார் முன்னின்று நடத்தியதுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ விஜய் அவர்கள் ஒரு ஆள், அவர் கூட ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேருக்குள்ளே சண்டை. இதுதான் தினமலருடைய செய்தி. 5 பேருக்குள்ளே சண்டையாம். அப்போ விஜய் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு திணறாராம். நம்ம என்ன சொல்கிறோம், அது அவங்க கட்சி பிரச்சனைங்க. கலைஞர் ஸ்டாலின் இருக்கார், அவங்க கூட இருக்கவங்க எல்லாத்துக்கும் எல்லோரும் ஒன்றா இருக்காங்களா? அங்கே சண்டை இருக்கா இல்லையா? இதை ஏன் யாரும் பேச மாட்டீங்க? துரைமுருகன் அவருக்கும் செல்வ பிறந்தக்கு சண்டை, கூட்டணி கட்சி தானே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நேரு அவர்களுக்கும் அன்பில் மகேஷும் 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. சேகர் பாபுக்கும் மாசுக்கும் சண்டை, சேகர் பாபுக்கும் சிவசங்கருக்கும் சண்டை, சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சண்டையை பற்றி பேசாமல் இவர் கூட இருக்கவங்க 5 பேர் சண்டைங்க. உங்களுக்கு தெரியுமா 5 பேர் சண்டைன்னு? அவங்க என்ன முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? அதாவது அரசியலே பண்ணல நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ உள்ளே என்ன ஆலோசனை நடந்துருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? 19 எப்படி பேசலாம்? நம்ம என்ன சொல்கிறோம், விஜய் அவர்கள் தரப்பில் செய்கிறது எல்லாம் சரி நான் சொல்ல மாட்டேங்க. இப்பவும் சொல்கிறோம், மாமல்லபுரத்தில் அவர் கூப்பிட்டு ஆறுதல் தெரிவிப்பது என்னை பொறுத்தவரையில் அது தவிர்த்துருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயும் தொல்லை கொடுப்பாங்க. இப்போ அந்த தொல்லை கொடுக்குறாங்களா, 4-5 பேரை கடத்திட்டு கொண்டு போயிட்டாங்களா? இப்போ அவர்களை வைத்து பலவிதமாக பேசுவாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா,
இப்போ ஒரு 4-5 குடும்பம் வந்துட்டு அதெல்லாம் விஜய் பண்ணுறது தப்புங்க அப்படின்னு பேச வச்சா மக்கள் பார்த்தீங்களா, மக்களே சொல்லிட்டாங்க. பாதிக்கப்பட்ட மக்களே என்ன பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன 30 நாள் கழிச்சா சொல்லுவாங்க? இதுக்கு முன்னாடி நல்லவர்னாங்க, அது எப்படிங்க இப்போ 30 நாள் கழித்து திடீர்னு ஞான உதயம் வந்ததா? அதனால் இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது, இது தெரியாமல் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் திமுக வந்து விடாமல் இதை கொண்டு போகிறாங்க பாருங்கள். அப்போ தொடர்ந்து வந்து இன்றைக்கி வந்து விஜய்க்கு வந்து தொல்லை கொடுக்கணும். சரி, நல்லா யோசனை பாருங்கள். இந்த குடும்பங்களை வந்து விஜய் வந்து மாமல்லபுரம் வராருன்னு தெரிஞ்சே தூக்குறாங்கன்னா, இவர் அங்கே ஊருக்கு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், தூக்க மாட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ அந்த ஊருக்கு வந்து மண்டபம் கொடுக்கல, எல்லாம் கொடுக்கல, நாங்கள் வந்து ஒரு தனியார் இடத்துல வந்து வாங்குகிறோம், அந்த இடத்துல சாமியானா போட்டு சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாருன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சிறேன். ஒன்று. இன்னொன்று, இதை வெளிப்படையாக இப்போ நம்மளை மாதிரி ஒரு சிலர் மட்டுமே விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கோம். ஏன் பேசுகிறோம்? ஏன்னா அவர்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசணும், அதுதான் எஃபெக்ட். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாளர்கள் யாருன்னா இப்போ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் நீங்கள் கூட இருக்கலாம். ஏன்னா விஜய் அவர்கள் அமைதியாக இருந்தாலும் நீங்கள்லாம் அமைதியாக இல்லை. விஜய் என்ன வரணும் தொடர்ந்து, அதாவது விஜய் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து திமுக கார்னர் பண்ணிச்சுன்னா ஏற்கனவே தெரியும், சமூக ஊடகங்களில் பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க. எது? விஜயை திட்டணுங்கிறதுக்காக. 1 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர்கள் மூலமாக திட்ட வைக்கிறது. உங்களுக்கே தெரியும், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்லாம் நிறைய பேர் விஜய் அப்படியே பட்டும் படாமலும் பேசுவாங்க. அதேமாதிரி 30 முப்பெரும் விழா, அந்த முப்பெரும் விழாவை பெருசாக பேசுவாங்க. இதெல்லாம் என்னென்னா காசு. யூடியூப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் காசு. ஒரு பக்கம் காசை கொள்ளையாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய திமுக, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய்க்காக எதையும் செய்யக்கூடிய கூட்டம். இந்த ரெண்டுக்கும் நடக்கக்கூடிய போர். இந்த ரெண்டுக்கும் நடக்கக்கூடிய போரில் யார் ஜெயிப்பாங்கிறத நீங்களே சொல்லுங்கள். எப்பயுமே மக்கள் சக்தி, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. மக்கள் சக்தி, ஏன்னா காசு கொடுத்துட்டு வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்குறதுக்கும் தன்னுடைய தலைவருக்காக வேலை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது விஜய்கிட்ட இருக்குது. இப்போ இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த ஆளை தூக்குன விஷயம் சொல்லிட்டேன். இந்த ஆளை தூக்குவது அப்படிங்கிறது ஏற்கனவே அவர்களுக்கு நிறையா பணம்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ அவர்களுக்கு என்ன விஷயத்தை கொடுத்தார்கள் நிறையா சொல்லுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் நினச்சா நிறையா பண்ணலாம், அரசு வேலை பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அரசாங்கம் இப்போ அவங்க ஒரு பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட போய் அங்கே போனவங்க போயிட்டாங்க, விஜயை நீங்கள் பார்த்துட்டீங்க, அங்கெல்லாம் போகாதீங்க, நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா 41 பேரில் சில பேராவது கரைய மாட்டார்களா அப்படிங்கிற எண்ணம் தான். இன்னொன்றுங்க, ஒரு அளவுக்கு மேலே முட்டி பார்ப்போம், முட்டினா நல்லது தானே. அப்போ அவர்களை வைத்தே இனிமேல் வீடியோக்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் வெகுஜன மக்கள் நம்ப மாட்டார்கள். நமக்கு ஏன் அதுக்கு காரணங்கிறத சொல்லிட்டோம். இன்னொன்று, இப்போ சிபிஐ வந்து முதல் தகவல் அறிக்கை வந்து வெளியாகிடுச்சு. வெளியானோடனே விஜய் தரப்பு மாட்டிக்கிச்சு பாருங்கள். எல்லாம் எஃப்ஐஆரில் வந்து அந்த பவுண்டராஜ் பேர், மதியானந்த் பேர், இவங்க புசி ஆனந்த் பேர், நிர்மல்குமார் பேர்லாம் இருக்குது. அப்படின்னா சிபிஐ நடைமுறையை தெரியாதவர்கள் வேணால் தெரியலாம். ஏற்கனவே தமிழக அரசு போட்டுச்சுல எஃப்ஐஆர், அதை அப்படியே மறுபடியும் பதிய வச்சுருக்காங்க. அவ்வளோதான், இனிமேல் தான் இன்வெஸ்டிகேஷன். இன்னொன்று, இப்போ அதில் நிர்மல்குமார் அவர்கள் பேர் சேர்த்ததில் அது ஒரு பிரச்சனை. நிர்மல்குமார் அவர்கள் அந்த வண்டியிலே இல்லாத ஒரு பேரோடைய எப்படி நீங்கள் அந்த எஃப்ஐஆரில் போடுவீங்க? சிபிஐயிட்ட வசமாக இவங்க மாட்ட போகிறாங்க. இப்போவே நம்ம தொடர்ந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. சிபிஐயிடம் மாட்ட போவது விஜய் தரப்பு இல்லை, இவங்க தான். பலவிதமான குளறுபடிகள். அங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பி அங்கே உள்ளே போய் என்ன சொன்னார், ஆதவர்ஜுனாட்ட நான் சொன்னேன் நில்லுன்னு ஆதவர்ஜுனா தான் சொல்லாமல் கேட்க போனாருன்னாரு. ஆனால் ஆதவர்ஜுனா பேரெலாம் தவிர்க்கப்பட்டு இன்றைக்கி நிர்மல்குமார் பேரை போடுறது என்ன அரசியல் இது? இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்களும். விஜய் தரப்பு யோசிக்கும்ல, அவங்களும் வக்கீல் வைக்காமையாக இருப்பாங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஜெயிச்சுட்டு வந்தாங்களா? நீங்கள் 2 அட்டார்னி ஜெனரல் வச்சு ஜெயிச்சுட்டு வந்தாங்களா? சார், உண்மை எப்பயும் வெளிவரும். அதனால் சிபிஐ அடுத்து எடுக்கக்கூடிய பிரச்சனை இவர்களை தான் ஓட வைப்பாங்க. எழுதி வச்சுக்காங்க. இவர்கள் சீக்கிரம் ஓடுவதற்கு தயாராகி விட்டார்கள். இப்போ அடுத்து விஜய்க்கு எதிராக அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? ஏற்கனவே வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த விஷயம்லாம் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ ஏற்கனவே நம்ம சமூக ஊடகங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா விஜய் அடுத்து எப்போது பிரச்சாரத்தை துவங்க வைக்கிறார்? என்னங்க அது 1 மாதமாக உட்காந்துட்டு இருக்காரு, அரசியலே பண்ண தெரிலன்னு தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு சேர்ந்தே ஆக வேண்டும், சேரலைன்னா தோற்றுவாங்கங்கிற இமேஜை நிறைய பேர் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், ஒரு அலை அடிக்கும்போது அந்த அலையில் வந்து அலை அடித்தோம்னா அந்த கிட்டமைப்புலாம் காணா போயிடும். நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி வந்து இந்திரா காந்தி அம்மா வந்து இறக்குறாங்க. நல்லா ஞாபகத்து எனக்கு. இந்திரா காந்தி அம்மா இறக்கும்போது தமிழ்நாட்டில் திமுக ஓட்டுக்கேட்டே போகல. அடினா அடி, சரியான அடி. திமுகவுடைய கம்பெல்லாம் வெட்டி சாய்ச்சாங்க. கலைஞரும் இன்னொருத்தர் 2 பேர் தான் ஜெயித்தாங்க. பருதி இளமழுதி வெகுமூரில் ஜெயிக்கிறார். 2 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. இதான் அன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். அப்போ திமுகவுக்கு எதிரான பெரிய கோபம்,
விஜய்னு ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, அப்போ இந்த அரசாங்கம் போகணும், இந்த அரசாங்கம் இவ்வளோ தொல்லை கொடுக்குது அப்படின்னு ஒரு மக்கள் எண்ணம் வந்ததுன்னா அந்த மக்கள் நேரடியாக ஏன் ஓட்டு போட மாட்டார்கள் தான் நம்மளுடைய வாதம். இன்னொன்று, இப்போ உட்காந்துக்கிட்டே கண்டிப்பாக விஜய் வந்து அதிமுக கிட்ட போனால் தான் ஜெயிப்பாருங்கிறது ஏற்புடையதில்லை. ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது, இன்னும் 2-3 இப்போ கரூர் சம்பவம் யாராவது நடந்ததா? எந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னே தெரியாத உலகத்தில், அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியாத உலகத்தில் திடீர்னு வந்து இல்லை கண்டிப்பாக விஜய் வந்து தோக்க தான் போகிறாரு, அதிமுக கூட்டணி போலினா அவருக்கு எதிர்காலமே இல்லைங்கிறது நம்ம அதுதான் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டோம். இதை சில பேர் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஏன்னா ஆனால் என்னன்னா வெளியில் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, பழனிசாமி ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆகட்டும், இல்லை விஜய் எங்கள் கூட்டணிக்கு வரணும்னு சொல்கிறது விஜயோடைய இமேஜை இன்னும் தூக்குது. பரவாயில்லப்பா, விஜய் இல்லைன்னா அதிமுக தோற்றுரும்பா, அது அதிமுக பண்ணியிருக்க கூடாது, ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது விஜய்க்கு நல்லது தான் ஒரு விதத்தில், அவர் அமைதியாக இருக்கிறது சில விதத்தில் நல்லது தான் நம்ம நினைக்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி கூட இருக்கக்கூடிய பெண் நிறுவனம், முதல்வருக்கு இருக்கக்கூடிய உளவுத்துறை, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர்கள் பதட்டப்படுறாங்க. என்ன சிபிஐ விசாரணை அப்படின்னா இன்னும் உச்சநீதிமன்றம் வந்து சரியாக செயல்படலை. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரிலாம் சொன்னது என்னென்னா, இல்லைங்க விஜய் தரப்பு அப்படிங்கிறது மேலே எஃப்ஐஆர் போட்டது அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏற்கனவே தமிழ்நாடு அரசு போட்டது தான் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்தால் இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே உதாரணம் சொல்லிட்டோம். இங்கே தமிழ்நாட்டில் மைக்கேல்பட்டிங்கிற ஊரில் வந்து மதமாற்றம் நடக்குது அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் கருப்பு முருகானந்து 2-3 பேர், அப்போ தான் அண்ணாமலை வந்து புதுசு சொன்னாங்க, பிஜேபி தான் புகார் கொடுக்குது. அப்போ சிபிஐ உள்ளே வரும்போது பிஜேபிக்கு ஆதரவாக தானே சொல்லியிருக்கணும். ஆனால் பிஜேபி அவங்க சிபிஐ எங்கே விசாரித்து விட்டு மைக்கேல்பட்டியில் அந்த மாதிரி மதமாற்றம் நடக்கலை அந்த குழந்தைக்கு, அதனால் இறக்கலைன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதனால் சிபிஐ வந்து எல்லா விஷயத்தையும் தப்பு பண்ணுங்கிறத ஏற்படும், யாரையோ ஒருத்தரை நம்பணும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நாளைக்கு விஜய் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது நீங்கள் என்ன தான் சொன்னாலும், என்ன ஒரே விஷயம், இதில் பேர்னது கரூரில் வந்து தொல்லை கொடுப்பாங்க, நீங்கள் போல சென்னையில் தொல்லை கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க, தொல்லை கொடுக்காமல் இருக்கவே மாட்டாங்க. இவங்க வந்து என்னென்னா எந்த விதத்தில் இப்போ ஒன்றும் இல்லை, மாமல்லபுரத்தில் ஒரு ரிசார்ட் எடுக்கிறாருன்னா எத்தனை ரிசார்ட்டை கேட்டு எத்தனை கிடைச்சிது வெளியில் இருக்கா தெரியுமா? சார் மாமல்லபுரத்துலையும் நாங்கள் போனோம், பல இடத்துல எங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க, எல்லா விதத்திலும் தொல்லை கொடுக்குறாங்க, இதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் வருவாங்க, என்ன வருவாங்க? ஏற்கனவே நம்ம சொன்னோம் அந்த கேரவேனுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை, கேரவேனில் வந்து கேமரா வச்சு படம் பிடிச்சாரு, உள்ள நடிகை இருந்தாங்க அப்படின்லாம் ரொம்ப ஆபாசமாக நக்கீரன் கோபால் பேசுகிறார். இதெல்லாம் யார் இவருக்கு சொன்னது? ஆதாரம் இல்லாமல் எப்படி இதெல்லாம் சொல்லலாம்? நல்லா யோசனை பாருங்க. அநேகமாக சிபிஐ இவரெல்லாம் கூட்டு சம்மன் கொடுத்து விசாரித்தா ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, அவனே இவனேலாம் அவர் பேசுகிறாரு. வெளியாக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்று தாங்க, இன்றைக்கி வந்து திமுகவை யார் எதிர்த்தாலும் தமிழக மக்கள் அவர்களை பெரிய ஆளாக்கி விடுவாங்க. அது இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா திமுக யார் மீதெல்லாம் அடக்குமுறை ஏவிக்கிறதோ அவங்கெல்லாம் பெரிய ஆளாவாங்க. இப்போ இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் அவர்கள் மேலேயும் ஜெயலலிதா அம்மா மேலேயும் எவ்வளோ அடக்குமுறை, இப்போ அதே அடக்குமுறை விஜய் சும்மா இருந்தாலும் அமைதியாக இருந்தால் ஏன் வீட்டில் என்னது வீக்கெண்டு பாலிட்டிஷியன். முதல்ல வந்து என்னென்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபஸ்ட்டு சொன்னது, பரந்தூர் வராருன்னு தெரிஞ்சவுடனே ஒரு பதட்டம். இப்படி தொடர்ச்சியாக விஜய் அப்படிங்கிற ஒருவரை பார்த்து திமுக பதட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களே சொல்லுங்கள், இந்த பதட்டத்துக்கெல்லாம் காரணம் யார்? அந்த ஒற்றை ஒரு மனிதர் தான். அதிமுகவை பார்த்து கூட இவ்வளோ பதறதில்லை, இடியை பார்த்து சிபிஐக்கு பார்த்து கூட பதறதில்லை, இவரை பார்த்து பதறுகிறார்கள் என்றால் இதிலேயே தெரியுது. அப்போ விஜய் அப்படிங்கிற ஒருவர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கலக்கி கொண்டிருக்கிறார்னு சொல்லலாம். அவர் அமைதியாக இருந்தாலும் அவரை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதை எல்லாத்தையும் மறந்துவிட்டு திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரும், அடுத்து ஸ்டாலின் வருவார், 2026 இதே ஆச்சுன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. இல்லை 2026 திமுகவை வீழ்த்துவோன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு. விஜய் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கார். யார் ஜெயிப்பார்? உங்கள் தொகுதியை உங்களுக்கு தெரியும், யார் ஜெயிப்பார் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி அவ்வளவு அவலங்களையும் மறைத்து விட்டு இன்றைக்கி சிபிஐ பற்றியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்களை தூக்குவது அப்படின்னு இன்னமும் இவர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால், செந்தில் பாலாஜியை பற்றி உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்கள். தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.